Hello all, welcome back to my channel Nakshatra's Blessing Way. This is Asha here. என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வ்ளாக்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு. ஸோ அதை பற்றி தான் இந்த வ்ளாகில் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு டோர்ஸ்டெப் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிசைன் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் ஆல் யுவர் ஸ்பெஷல் அக்கேஷன், ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் அஃபிஷியல் பேஜ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இட் இஸ் இன் த நேம் ஆஃப் நக்ஷத்ராஸ் பிரைடல் மெஹந்தி. ஸோ அந்த லிங்க்ல நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் ஆல் மை ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்ககிட்ட இப்போ டிசைன்ஸ் என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்தராக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் மண்லா டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் மண்லா டிசைன் ஜஸ்ட் பாம்பில் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதே டிசைன் நம்ம ராஜஸ்தானி டிசைன்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போடலாம். ரொம்பவே அழகான டிசைன் அது. ஸோ இந்த டிசைன் தான் நான் ரீசெண்டாக ஆச்சி மசாலா ஆடுக்கு நான் போட்டேன் ஆலியா மனசாக்கு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டிசைனும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ரொம்ப எலிகண்ட்டாக சிம்பிளாக அழகாக இருக்கும் அந்த டிசைன். ரொம்ப சீக்கிரமாகவும் போட்டுடலாம் இந்த டிசைன். தென் நிறைய டிசைன் இருக்கு. ராஜஸ்தானி டிசைன் இருக்கு, துல்ஹன் துல்ஹா டிசைன் இருக்கு, அரபிக் டிசைன் இருக்கு, அண்ட் தென் அரபிக்லேயே இண்டோ அரபிக் இருக்கு, டிசைனர் அரபிக் இருக்கு, அண்ட் தென் கல்ஃப் டிசைன் இருக்கு, பாந்தினி டிசைன்ஸ் இருக்கு, அப்புறம் துல்ஹன் துல்ஹா டிசைன் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் டிசைன் வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மெஹந்தி ஆர்டிஸ்ட் டு எக்ஸிக்யூட். ஸோ அவங்கக்கிட்ட இந்த டிசைன்ஸோட மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் கேளுங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட. தே வில் கிவ் யூ. ஸோ அக்கார்டிங் டு யர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னலுக்கு அடுத்து நம்ம இப்போ ராஜஸ்தானி டிசைன் நம்ம பார்க்கலாம். ராஜஸ்தானி டிசைன் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் இன்ட்ரிகேட்டட் டிசைன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இட் இஸ் நிறைய பிரைட்ஸ் அவங்களோட வெட்டிங்க்கு இதை சூஸ் பண்ணுவாங்க. நல்லா கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸாக இருக்கும். இதில் மோஸ்ட்டாக பீகாக் லீஃப் அண்ட் தென் மேங்கோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் ராஜஸ்தானி டிசைனில் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செக்ஸ் கூட இருக்கும், அழகாக இருக்கும். மோஸ்ட்டாக வெட்டிங் அண்ட் என்கேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன். அண்ட் தென் நெக்ஸ்ட் துல்ஹன் துல்ஹா டிசைன். துல்ஹன் துல்ஹா டிசைன் என்னன்னா ராஜஸ்தானி டிசைன் மாதிரியே தான் இருக்கும். பட் அடிஷ்னலாக என்ன வருதுன்னா பிரைட் அண்ட் க்ரூம், ராஜா ராணி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அந்த ராஜா ராணி இருக்கிற மாதிரி, ஸோ மாலை மாற்றிக்கிற மாதிரி, அண்ட் தென் கணேஷா இருக்க மாதிரி, தென் எலிஃபேண்ட்ல குரூம் அண்ட் பிரைட் உட்காந்து வர மாதிரி, தென் குதிரையில வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது தான் துல்ஹன் துல்ஹா டிசைன். ஸோ ஒரு வெட்டிங்ல என்னென்னலாம் இருக்கோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் துல்ஹன் துல்ஹா டிசைன் டிசைன் பண்றது. ஸோ யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் அந்த தபலா, நாதஸ்வரம் அதெல்லாம் நீங்க துல்ஹன் துல்ஹா டிசைன்ல பார்க்கலாம். அதுவும் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த வெட்டிங் டைம்ல. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் கஸ்டமைஸ் டிசைன். கஸ்டமைஸ் டிசைன்னா டோட்டலி கஸ்டமைஸ் பை கிளைண்ட் தான். ஸோ கிளைண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில நடந்ததே இன்சிடென்ட்டே கூட அவங்க நீங்க சொன்னா ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டால கிரியேட் பண்ண முடியும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ணது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம். ஸோ லைக் காஃபி மீட்டாக இருக்கலாம். ஸோ காஃபி கப்பை நம்ம அந்த டிசைனாக கொண்டு வரலாம். அண்ட் தென் குரூம்க்கு சப்போஸ் கிரிக்கெட் பிடிக்கலாம். ஸோ கிரிக்கெட் பிடிச்சிருந்தா நம்ம அந்த பேட்டு, ஸ்டெம்ப் அண்ட் பால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதை டிசைனோட கிரியேட் பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் தென்
சப்போஸ் யாராவது ஒருத்தங்க வந்து டாக்டரா இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டெட்டஸ்கோப் அந்த மாதிரி விஷயங்களை உள்ள சேர்க்கலாம். பெட் இருந்துச்சுன்னா அவங்களோட பெட்டையே வந்து நம்ம வந்து கையில வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ நிறைய பெட் லவர்ஸ் இருக்காங்க இப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் வந்து ஒரு க்ரூம் வந்து யூஎஸ்ல இருக்காங்கன்னா, யூஎஸ்லேருந்து வராங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஸ்கைலைன் வந்து கொடுக்கலாம். அந்த டாப் அந்த எல்போ கிட்ட வந்து எல்போ கீழே வந்து நம்ம வந்து ஸ்கைலைன் மாதிரி கொடுக்கலாம். ஸோ என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வர மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அப்படியே அந்த ஏரோப்ளேன் வந்து அப்படியே வந்து வர மாதிரி ஒரு ஸ்கைலைன் மாதிரி கொடுத்துட்டு, இப்போ இந்தியன் பிரைட்னா வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் லைக் தாஜ்மஹால் அந்த மாதிரி விஷயங்கள் பெஸ்டான ஸ்டாச்சூஸ் மானுமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்கைலைன்ஸாக எடுத்து நம்ம வந்து லைக் அசோகா பில்லர் அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஏரோப்ளேன் போகிற மாதிரி ஹார்ட் ஷேப்பில் அப்படியே போகிற மாதிரி நம்ம வந்து கனெக்டிவிட்டி 2 ஸ்கைலைனும் கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இதுதான் வந்து கஸ்டமைஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் டிசைன்ஸ்னால் வந்து ஜஸ்ட் இந்த லோட்டஸ் டிசைன் மாதிரி தான். இப்போ வந்து நிறைய லோட்டஸ் டிசைன் வந்து நிறைய பிரைட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த லோட்டஸை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறது தான் ரிவர்ஸ் டிசைன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பேபி ஷவருக்கு வந்து இப்போ நிறைய மாம் டு பி மதர்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் டிசைன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ லைக் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி அண்ட் தென் கிருஷ்ணர் வந்து அந்த வெண்ணெயை வச்சுட்டு தவழ்ந்து வர மாதிரி, அண்ட் தென் ஒரு பேபி வந்து கிராடலில் வந்து ஆடுற மாதிரி, அண்ட் தென் லைக் ஃபீடிங் பாட்டில், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு, பொம்மை அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி அவங்களே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து போட்டிங்கன்னா. அண்ட் தென் டோரா இருக்க மாதிரிலாம் இப்போ வந்து கேட்குறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். கையில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி இருந்தீங்கன்னா இட் வில் அட்ராக்ட் ஆல் த ஆடியன்ஸ் அரவுண்ட் யூ. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து முடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசைன் வாட் த கிளைண்ட் சூஸ் அண்ட் தென் லென்த் வைஸும் இருக்குது. ஸோ ஒரு பிரைடுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டைம் வந்து ஆகும்னா கண்டிப்பாக ஒரு 4 to 5 hours ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது வந்து எக்ஸ்டெண்டும் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லென்த் வாட் த கிளைண்ட் சூஸஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போலாம் வந்து கிளைண்ட்ஸ் வந்து அபவ் எல்போக்கு மேலேயும் வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் தென் வந்து லெக்கில் வந்து ஆங்கிளுக்கு மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து நீ லென்த் வரைக்கும் கூட வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் தான் ஆகும். ஸோ பிகாஸ் அந்த பிக்சர் பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து மெஹந்தியில் வந்து கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களால் வந்து எவ்வளோ நேரம் காட்ட முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் புக் ஃபார் அ மெஹந்தி ஆர்டிஸ்ட். அண்ட் தென் ஸோ ஆஸ் ப்ரீவியஸ்லி இன்ஃபார்ம் நான் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கோ த்ரூ இட். அண்ட் தென் உங்களோட எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம் த்ரூ வாட்ஸ்அப் ஒரு கால். நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் who needs bridal mehendi service around Tamil Nadu. And then subscribe பண்ணுங்க கண்டிப்பா. Thank you so much. Bye bye.